அனைவருக்கும் வணக்கம். சமீப காலமா என்ன ஒரு கேள்வி பின்தொடர்ந்துகிட்டே இருக்குங்க. அது என்ன கேள்வின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நல்ல சமய மேடைகள்ல, பக்தி மேடைகள்ல நல்லா பேசிட்டு இருந்த நீங்க ஏன் திடீர்னு அரசியல் மேடைக்கு போயிட்டீங்க? அதுவும் திமுக மேடையில பேசுறீங்களே, நல்லவரா இருந்த நீங்க ஏன் கெட்டவரா மாறிட்டீங்க அப்படின்னு ஒரு கேள்வி என்ன கேக்குறாங்க. அப்ப கடவுள் நம்பிக்கை கொண்டிருந்தா ஒருத்தர் நல்லவரு, கடவுள் நம்பிக்கை இல்லைன்னா அவர் கெட்டவரு அப்படிங்கிற ஒரு பார்வை இந்த சமூகத்துல இன்னும் இருக்கதான் செய்யுது. நான் ஒரு பதில உங்களுக்கு சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஆசார் சிங்கர் அப்படின்னு ஒரு ஆய்வாளர் என்ன பண்றாரு, ஒரு நம்பிக்கை ஒருத்தரை நல்லவனா கெட்டவனான்னு தீர்மானிக்க முடியுமா அப்படின்னு ஒரு ஆய்வு நடத்துறாரு. கடவுள் மறுப்பு சிந்தனை கொண்டவரிடத்திலும் அந்த கேள்வியை வைக்கிறாரு, கடவுள் நம்பிக்கை கொண்டவரிடத்திலும் அந்த கேள்வியை வைக்கிறார். ஒரு 3 கேள்வியை முன்வைக்கிறாரு. பார்வையாளராகிய உங்களிடத்திலும் நான் அந்த கேள்வியை வைக்கிறேன். அந்த ஆய்வு இப்படி துவங்குது. முதல் கேள்வி, நீங்க ஒரு ட்ரெயின் ஓட்டுறீங்க, தண்டவாளத்துல ஓட்டிட்டே போறீங்க, புரோட்டோகால் படி அதே வழியில போறீங்க. அந்த வழியில 5 பிள்ளைகள் விளையாடுது. 5 பிள்ளைகள் மேல ஏத்திதான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கு. இன்னொரு பாதை இருக்கு. அந்த பாதை வழியா போனா நீங்க ட்ரெயின்ல இருக்கிறவங்களையும் காப்பாத்திடலாம், 5 பிள்ளைகளையும் காப்பாத்திடலாம். ஆனா ஒரு பிள்ளை அங்க விளையாடிட்டு இருக்கு, அந்த பிள்ளையை நீங்க கொலை செய்யணும் அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கு. இப்படி ஒரு சூழல் உங்களுக்கு ஏற்பட்டா நீங்க என்ன செய்வீங்க? இது முதல் கேள்வி. 2வது, நீங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறீங்க, நல்ல காஸ்ட்லி ட்ரெஸ்ஸை போட்டுட்டு போறீங்க. போகும்போது ஒரு பிள்ளை விளையாடிட்டு இருக்கு, திடீர்னு குளத்துல விழுந்துருது. நீங்க என்ன பண்ணுவீங்க? காஸ்ட்லி ட்ரெஸ் போட்டு போயிருக்கேன், வீணா போயிடுங்கிறதுனால கடந்து போவீங்களா, இல்ல குச்சி அந்த பிள்ளைய காப்பாற்றணும்னு நினைப்பீங்களா? இது 2வது கேள்வி. 3வது, நீங்க ஒரு மருத்துவரா இருக்கீங்கன்னு வச்சுக்கீங்களேன். ஒரு ஐசியூ வார்டுக்கு போறீங்க, 5 பேஷண்ட பாக்குறீங்க. எல்லாரும் 80, 90 ஏஜ் அபோவ்ல இருக்கிறாங்க. எல்லோரும் வாழ்க்கையின் எல்லையில இருக்கிறாங்க. எல்லோருக்கும் ஒவ்வொரு உறுப்பு டேமேஜ். அவங்கள பாத்துக்கிறதுக்கு ஒரு அட்டெண்டர் இருக்கிறாரு. அவருக்கு 20, 25 வயசு தான் ஆகுதுன்னு வச்சுக்கிடுங்களேன். நல்லா ஆரோக்கியமா இருக்காரு. இப்ப இவரை நம்ம கொலை பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த 5 பேருக்கும் ஒவ்வொரு உறுப்பை கொடுத்து நம்ம காப்பாத்தலாம், 5 பேரும் பிழைக்க வைக்கலாம். அதை செய்வோமா மாட்டோமா? இது 3வது கேள்வி. இப்ப இந்த 3 கேள்வியும் கடவுள் நம்பிக்கை கொண்டவரிடத்திலும் கேள்வி எழுப்பப்படுது, கடவுள் நம்பிக்கை இல்லாதவரிடத்திலும் கேள்வி எழுப்பப்படுது. பார்வையாளராகிய உங்களுக்கும் ஒரு பதில் இருக்கும், எனக்கும் ஒரு பதில் இருக்கும். எல்லோரும் என்ன பதில சொல்லியிருப்போம்? முதல் கேள்வி, என்னதான் இருந்தாலும் 5 பிள்ளைகளுடைய உயிர் தான் முக்கியம், புரோட்டோகால் முக்கியம் இல்லைன்னு சொல்லி ஒரு பிள்ளையை கொலை செய்தாவது 5 பிள்ளைகளை வாழ வைக்க வேண்டும் என்று நினைப்போம். இது முதல் பதில். 2வது, ட்ரெஸ் எப்ப வேணா எடுத்துக்கலாம், ஒரு பிள்ளைக்கு உயிர் கிடைக்குமா, அந்த பிள்ளையை காப்பாத்துறது தானே நம்ம வேலை, அதுதானுங்களே 2வது பதிலா இருக்கும். 3வது, எல்லாரும் 70, 80 வயசு வாழ்க்கைய வாழ்ந்து முடிச்சுட்டாங்க, அந்த பிள்ளை 20, 25 வயசு தான் ஆகுதுன்னா இன்னும் வாழ்க்கையில எவ்வளவோ பார்க்க வேண்டி இருக்கு, 5 பேர் செத்தாலும் பரவாயில்ல, அவன் ஒரு உயிர் வாழ வேண்டும் என்கிற பதில் தானே உங்களிடத்துல இருக்கும், என்னிடத்தில் இருக்கும். கடவுள் நம்பிக்கை கொண்டவனிடத்திலும் அதுதான் பதில், கடவுள் நம்பிக்கை இல்லாதவனிடத்திலும் அதுதான் பதில். அன்புக்குரியவர்களே, இங்கே ஒரு நம்பிக்கை ஒருவனை நல்லவனா கெட்டவனா என்பது தீர்மானிப்பது அல்ல. நல்லவனா கெட்டவனா என்பது எது தீர்மானிக்கிறது தெரியுமா? எவன் ஒருவன் அறத்தை மீறுகிறானோ, எவன் ஒருவன் மனசாட்சியை மீறுகிறானோ, அந்த இடத்தில் தான் அவன் கெட்டு போகிறான். இந்த மண்ணில் அறம் மீறப்படுகிற போது, மனசாட்சி மீறப்படுகிற போது அதற்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டியது ஜனநாயகத்தில் இருக்கிற ஒவ்வொரு குடிமகனினுடைய கடமை என்பதினால் என் நிலம் காக்கப்பட வேண்டும், என் நிலத்தின் பண்பாடு, அரசியல், சமூக நீதி, வேளாண்மை எல்லாம் காக்கப்பட வேண்டும் என்றால் நான் நிற்க வேண்டிய இடத்தில் நின்றாக வேண்டிய தேவை இருக்கு. நான் உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை நினைவுபடுத்துறேன், 63 நாயன்மார்களும் இந்த மண்ணில் போராடியது சமணத்திற்கும் பௌத்தத்திற்கும் எதிரானது மட்டுமல்ல, வைதிகத்திற்கு எதிரானது என்பதையும் நீங்கள் மறந்து விடாதீர்கள். வள்ளலார் மூட்டிய அந்த புரட்சி தீ அனைவரின் வயிற்று பசியை மட்டும் பொசுக்கவில்லை, மாறாக வைதிகத்தினுடைய கட்டுமானத்தையும் தான் பொசுக்கியது என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். அதை மீண்டும் பின்தொடர வேண்டிய நம் நிலத்தை, நம் அடையாளத்தை, பண்பாட்டை காக்க வேண்டிய பெரும்பொறுப்பு நமக்கு இருக்கிறது. அதற்கு அரசியலும் தேவைப்படுகிறது. நான் அறத்தையும் மீறவில்லை, என் மனசாட்சியும் மீறவில்லை.